பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், பாயும்புலி பண்டாரகன், ரோமாபுரி பாண்டியன் என பல காவியங்களை தந்ததோடு கலை உலகில் ஒரு பெரும் புரட்சியை பராசக்தியின் மூலமாக அவர் உருவாக்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு துலாபாரம் என்ற பெயரில் மலையாளத்தில் அதே கருவை கொண்டு படம் எடுக்கப்பட்ட போது, இது 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கருத்தை வைத்து திரையுலகில் புரட்சியை ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் என்று அத்தனை எழுத்தாளர்களும் புகழ்கின்ற வகையில் கலை உலகில் உச்சரிக்கும் சொற்களால் தமிழ் உயிர் பெறுவதைப் போல பராசக்தியிலும், மனோகராவிலும், குறவஞ்சியிலும், நீதிக்கு தண்டனையிலும், மறக்க முடியுமா திரைப்படத்திலும் அவர் திரையுலகிலும் ஒளிபெற்று திகழ்ந்தவர். அவருடைய புகழ் ஓங்கட்டும், வளரட்டும், அது எந்நாளும் நிலைத்து இருக்கும். 30 ஆண்டுகள் அவரால் வார்ப்பிக்கப்பட்டவன் என்பதை என் மனதில் இருந்து என்றைக்கும் நான் அதை அகற்றியதில்லை. அவரால் அடையாளம் காட்டப்பட்டவன், மாநிலங்களவைக்கு 3 முறை அனுப்பப்பட்டவன் என்ற நன்றி உணர்ச்சியை நான் எந்நாளும் என் மனதின் அடிவாரத்திலே மறக்காமல் தேக்கி வைத்திருக்கிறேன். வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ். முதலமைச்சர் கூறிய கருத்துக்கள், அதாவது திமுக சின்னத்தில் போட்டியிடணும் சொல்லி நிர்பந்தித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து என்பது நாங்கள் எதிர்பார்த்த கருத்து தான். தாவேகாவிற்கு மதிமுக ஆதரவு அளிக்கும். வைகோ சொன்னது எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. நான் அப்படி ஒரு முடிவு எதுவும் இப்ப எடுக்கல. அவர்களுக்கு இந்த சொல்லையே தாங்கிக் கொள்ள முடியாத கொஞ்சம் கோபம் ஏற்படுகிறது சொன்னா, மற்றவர்கள் அதிக இடங்களை பெற்றவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தவாறே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் சேர்ந்து விட்டார்களே. அப்படிப்பட்ட எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லையே. அது சகோதரர்கள் கோபப்பட்டாலும் அது உரிமையோடு அவர்கள் கொள்ளுகிற கோபம் என்று நான் எடுத்துக்கொள்வேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.